Title sponsor Viking Western Briefs. Powered by iSteel TMT Bars and Chennai Silk Srikumaran Thangamaligai. ஐபிஎல்லோட எல்லா ஃபாஸ்ட் அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க பிகைனிங் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகைனிங் சாரோட லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஐபிஎல் 2019 இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 மேட்ச் தோத்துட்டாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பயங்கர நம்பிக்கையோட ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நானும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த மேட்சை. ஆனால் இன்னைக்கும் ஆர்சிபி தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டிங். சென்னை 28 பிரேம்ஜி மாதிரி கைக்கு வர ஒரு கேட்ச் கூட அவங்க பிடிக்கவே இல்லை. அவங்களோட நல்ல ஃபீல்டர்ஸ் கூட இன்னைக்கு கேட்ச் விட்டாங்க. ஏன் விராட் கோலி கூட ஒரு கேட்ச் விட்டார்னா அது ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அவர் பிரசன்டேஷனில் பேசினப்போ கூட ரொம்பவே வருத்தப்பட்டு சேடாக பேசினார். அதாவது இந்த மேட்ச்சில் வந்துட்டு நாங்கள் இன்னொரு 10 or 20 ரன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அடிச்சிருக்கலாம், இந்த ஸ்கோரை விட நாங்கள் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபீல்டிங் வேறு ரொம்ப மோசமாக இருந்தது. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மேட்ச்லேயே எங்களை ஜெயிக்க முடியல. அண்ட் அப்கமிங் மேட்சஸ்க்கு எப்படியாவது நாங்கள் ஜெயிக்கணும்னு கண்டிப்பாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 மேட்ச் விளையாண்டு 4 மேட்சுமே தோற்றுருக்காங்க. அண்ட் வரப்போகிற நெக்ஸ்ட் 10 மேட்ச்சில் 8 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அப்படி 8 மேட்ச் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சா கூட என்ஆர்ஆர் அடிப்படையில் அவங்க போவாங்களா இல்லையாங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற 10ல் 8 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சே ஆகணும். இதுக்கு ஒரு மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மேட்சோட ஷார்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த மேட்ச் ரொம்ப ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆர்சிபியோட டார்கெட் ஒன்றும் பயங்கரமான பெரிய டார்கெட் கிடையாது. அண்ட் விராட் கோலி, ஏபி டெவிலியர்ஸ் போன்ற பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்ரேயாஸ் கோபால் அப்படிங்கிற ஒரு யங் ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆனாங்க. அதே மாதிரி சஹல் வந்து ஆர்சிபியில் நல்லா தான் பவுல் பண்ணாரு. பட் ஸ்டில் அவருக்கு சப்போர்ட்டாக அதர் எண்டில் எந்த பவுலும் பெருசாக பவுல் பண்ணாதங்காட்டிக்கு ராஜஸ்தான் இந்த டார்கெட்டை ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆர்சிபி நிறைய காம்பினேஷன்ஸ் மாற்றிட்டாங்க, நிறைய பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டாயினிஸ் இருந்தார், கிராண்டோம் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் டைம் வேறு ரொம்ப சீக்கிரமாகவே போய்கிட்டே இருக்குது. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி 4 மேட்சும் முடிஞ்சிருச்சு. வரப்போகிற மேட்ச் எல்லாம் வேறு அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்சஸ். ஸோ அந்த மேட்ச் அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க, அவங்களோட காம்பினேஷன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Title sponsor Viking Western Briefs. Powered by iSteel TMT Bars and Chennai Silk Srikumaran Thangamaligai.